வணக்கம். நான் உங்கள் பவுல். இன்றைக்கி ஃப்ளெமிங் வேலையை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். இன்றைக்கி கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்க, 2 பைப் லைனை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வீடு ஒன்று, பழைய வீடு ஒன்று, ஒரு 30 வருஷம் வீடு ஒன்று வாடகைக்கு விட்டு ரெடி பண்ணுறாங்க. இங்கே வாஷிங் மிஷின் வருது, காப்பர் வாட்டர் வர மாரி இருக்குது. இந்த பைப் லைனை உடச்சிட்டு இது ஃபுல்லாக தரையில் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வாஷிங் மிஷின்கிட்ட போய் ஹைட்டு ஏற்றி வச்சுட்டு பைப் லைனை கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சரி பண்ணணும். ஜிஏயில் போட்டிருக்காங்க ஃபுல்லாக. இந்த வாஷிங் மிஷின் வேஸ்ட் வாட்டர் போகிறதால லைன் வச்சுருக்காங்க. காப்பர் வாட்டர் லைனையும் இந்த முத்தம் மாரி இருக்குது, அதுக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அது தரையை ரொம்ப டேமேஜ் பண்ணாமல் கிழிச்சி கொண்டு வரணும். காப்பர் வாட்டர் எடுக்கிறதுக்காக இங்கே வாஷிங் மிஷின் லைன் எடுக்கிறதுக்காக எடுத்தாச்சு. இது வழியாக தான் உடச்சி எடுத்துகிட்டு போகிறோம். 2 அடி செவுரு. இது 2 அடி செவரில் நம்ம பிட்டெல்லாம் 1 அடி மேக்ஸிமம் இருக்கும். 2 அடி செவரில் ஜம்பர் பைப் ரெடி பண்ணி தான் அடித்தாகணும். இப்போ இது வாஷிங் மிஷின் டப் ஜிஏ இந்த எம்டியை போட்டு ஜிஏ நெப்பில் ஏற்றிருப்பாங்க. பழைய வீடுனால ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ளார பைப் லைன் இருக்குது. இது நம்ம ஜாயின்ட் கப்ளிங் போட்டு இழுக்கணும். இதில் கனெக்ஷன் பண்ணிட்டு இந்த டேங்க் வாட்டரும் இது வழியாக பூந்து இது வழியாக நம்ம அந்த முத்தத்துக்கு கொண்டு போனோம். இப்போ இந்த கீழே காப்பர் வாட்டர் கீழே ஜம்பர் போட்டு தள்ளி அது வழியாக கொண்டு போக சொல்லியிருக்காங்க. இப்போ ஜம்பர் பைப் இதுக்காக 2 அடி ரெடி பண்ணிட்டு 2 அடிக்கு ரெடி பண்ணிவிட்டு ஜம்பர் விட்டாகுது. இது மண் கட்டு சேர்த்து கட்டியிருக்கிறதுனால அவுட்டு பூச்சி மட்டும் சிமெண்ட்டில் இருக்கிறதுனால இப்போ ஜம்பர் பைப்பிலே ஹோல்ஸ் ஈஸியாக விட்டுட்டோம். பிட்டு அந்த அளவுக்கு இருக்காது, 1 அடி தான் பிட்டு இருக்கும். இப்போ இதை காப்பர் வாட்டர் இது வழியாக வருது. இது வழியாக நேராக மட்டப்பழ வச்சு மார்க்கிங் பண்ணிட்டு கட்டிங் மிஷின் கிச்சாச்சு. இது வழியாக நம்ம வாஷிங் மிஷின் டேப் ஹைட்டு ஏற்றி வச்சுட்டு டீ போட்டு இது வழியாக 2 லைனையும் கொண்டு வந்துட்டு இதுக்கிட்ட டேப் வைக்க வேண்டியதான். இப்போ எல்லாம் உடச்சி கிளியர் பண்ணியாச்சு. இதுகிட்ட டீயை போட்டுட்டு மேலே வாஷிங் மிஷின் வச்சுட்டு இது வழியாக 45 போட்டு அப்படியே கொண்டு போயிட வேண்டியதான். இப்போ இதில் பைப் லைனை லென்த்து நம்ம பேப்பரை ஒரு சைடில் டேப்பை சுற்றி தள்ளிட வேண்டியதான். இப்போ 2 எல் வச்சாச்சு. ரொம்ப டேமேஜ் பண்ணாமல் கேட்டதுனால கட்டிங் மிஷின்லேயே உடச்சி போட்டிருக்கோம். இதுக்கு சென்ட்ரு பண்ணி டேப்பு கேட்டிருக்காங்க. எவ்வளோ ஹைட்டு வேணும் காப்பர் வாட்டர் பள்ளமாக வைக்கிறதுக்காக கீழே இறக்கி போடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு லைன் காப்பர் வாட்டர் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்தாண்ட பொத்து விட்டுட்டு எல் மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து எல்போ போட்டு இதில் கட்டை இருக்கிறதுனால நம்ம டேப்பு கொஞ்சம் இழுத்து வச்சுருக்கோம். இது இழுத்து வச்சுருக்கோம். சைடில் கட்டை இருக்குது பாருங்கள், குடம் வைக்கிறப்ப இடிக்கும். காப்பர் வாட்ரு கொஞ்சம் கட்டையாக வைக்க சொல்லியிருக்காங்க. இதில் முக்கால் டேப்பு இருந்ததுனால முக்காலுக்கு எஃப்டி போட்டிருக்கோம். எஃப்டியே போட்டிருக்கோம். இப்போ இந்த டேங்க் வாட்டர் டெலிவரி அங்கேருந்து கொண்டு வந்தாச்சு. இதில் ஒரு 45 போட்டாச்சு. 2 ஈவனாக வரதுனால 2 எல் போட முடியாது, அதனால் ஒரு 45 போட்டாச்சு. இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இது ஒரு 2 அடி ஹைட் ஏற்றி வச்சுக்க வேண்டியதான். இது டேங்க் வாட்ரு ஹைட்டு. இப்போ 2 லைனுக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. 2 எல்லாம் இதுலேயும் கொண்டு 45 திருப்பி எல்லை போட்டு செட்டிங் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு இந்த லைனை செட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அது இப்போ இதில் பாருங்கள், காப்பர் வாட்டர் கட்டையாகவும் வச்சுட்டு இது கொஞ்சம் ஹைட்டாகவும் டேங்க் வாட்டர் ஹைட்டாகவும் வச்சுட்டான். கஸ்டமர் எது கேட்குறாங்களோ காப்பர் வாட்டர் கட்டை எந்த அளவுக்கு வேணும்னு அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டால் நல்லது. ஏன்னா இப்போ டேப்பு செட் பண்ண பிறகு அவங்க இந்த டேப்பு இந்த அளவுக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும், ஆல்ட்ரேஷன் பண்ணால் சரிப்பட்டு வராது. இது காப்பர் வாட்டர் இந்த பைப்பு கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். டேங்க் டெலிவரியும் கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். இப்போ காப்பர் வாட்டருக்கு லைன் லிங்க் கீழேருந்து எடுக்காமல் வச்சுருக்காங்க. அதனால் அது வரைக்கும் டெம்பரரியாக டேங்க் வாட்டர் அளவுக்கு இருக்கும். இப்போ இதெல்லாம் பதிஞ்சிட்டாங்க. வெளியே லைன் வேலை பார்க்கறதுக்குள்ளே பதிஞ்சிட்டாங்க கொத்தனார் ஒர்க்கு. இது டீ போட்டு இதை கனெக்ட் பண்ணி அந்த டேப்பை முறுக்கியாச்சு. மற்ற காப்பர் வாட்டரும் அது வழியாக ஜம்பர் விட்டு தள்ளியாச்சு. மற்ற எல்லாத்தையும் அழகாக பதிஞ்சிட்டாங்க ஃபுல்லாக. வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம். இது எல்லாத்தையும் பதிஞ்சு ரெடி பண்ணிட்டாங்க நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி வீடியோ வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாரி வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நன்றி.